வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஏன்னா நம்ம வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒன் டைம் ஐடி, அதோட பாஸ்வேர்டு 2, அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அதாவது குரூப் 4க்கான அப்ளிகேஷன் பண்ணியிருப்பீங்களா அதோட நம்பர், அதாவது விண்ணப்ப எண் அல்லது அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நம்பர் தேவை. அப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். இந்த 4ஐயும் வச்சு தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஏற்கனவே பதிவு செய்தோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பயனாளர் குறியீடு அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒன் டைம் ஐடியை வந்து டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு கடவுச்சொல்ல உங்களுடைய ஒன் டைம் ஐடியோட பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க மேத்தமெட்டிக்ஸில். அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி இங்கே என்ட்ரு பண்ணிங்க. இப்போ 19+3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 22 டைப் பண்ணிடுறோம். 22 டைப் பண்ணிட்டு க்ரீன் கலரில் சம்மர் பி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதான் லோட் ஆகும். லோட் ஆகி உங்களுடைய டவுன்லோட் பேஜுக்கு வரும். அதில் எகெயின் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்து மூவ் பண்ணுங்கள். லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுன்லோடு ஹால் டிக்கெட் என்ன ஆப்ஷன் இருக்கும். இப்போ டவுன்லோடு ஹால் டிக்கெட் என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, அதாவது அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் குரூப் 4 விண்ணப்பிச்சிங்கல்ல அதோட அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் அல்லது விண்ணப்ப என்னன்னு இருக்கும். அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிங்க. அப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோடுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான், உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கீழே அவ்வளோதான், உங்கள் ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் 3 டாட் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் வருதில்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் இருக்கிறத கொஞ்சம் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். 4 பேஜ் இருக்கும். இதில் பிடிஎஃப் டவுன்லோடுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய பிடிஎஃப் வந்து ஹால் டிக்கெட்டு அதில் என்ன நேம் கொடுத்து டவுன்லோட் பண்ணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேவ்ன்ட்டு கொடுத்தீங்கன்னா டவுன்லோடில் வந்து சேவ் ஆகிக்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஹால் டிக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஹால் டிக்கெட்டுன்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அது கிளிக் பண்ணியாச்சு. இப்போது அவ்வளோதான், நம்மளுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.